Yeah, we can go this way then. அந்த எட்ஜுக்கு போகிறோம். அது கூட பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஈஸியாக தான் இருக்குது. சைட்டாக போயிட்டாங்க. நமக்கு தான் நம்மளே தவழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யூ மேட் இட் லுக் லைக் எ கேக் வாக். நான் கேமரா உள்ளே வச்சுட்டு சேஃபான ஸ்பாட்டுக்கு போகிறேன். நம்மளுடைய எதிர்பார்ப்பை வீணடிக்கல. செம்மையாக இருக்குது. போன பிளாகில் நம்ம அந்த ஜிப்லைன் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஜிப்லைன் பாயிண்ட்லேருந்து அப்படியே மேலே போனோம்னா லிட்டில் ஆடம்ஸ் பீக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த சைடு போனால் சீனிக் ரூட்டு, ஆனால் அது க்ளோஸ்டு. ஸோ நம்ம வந்து இந்த படிக்கட்டு வழியாக தான் போக போகிறோம். ஸோ இங்கே வந்து அப்படியே ஒரு சன்செட்டு. மணி இப்போ ஒரு 5:20 ஆகுது. இன்னும் 1 மணி நேரத்தில் சன்செட்டு. இது மேலே நடக்க ஒரு 20 to 30 நிமிஷம் கிட்ட ஆகும். அண்டு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா யாரா யாரா ஃப்ரம் சுவிட்சர்லாண்ட். இன்னும் ஒரு 50 நிமிஷத்தில் சன்செட் ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே மேலே போவோம். ஸோ எங்களை நம்ம ஹாஸ்டலில் மீட் பண்ணேன். நேற்று வந்தாங்க இவங்களும். அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் முந்தின விளாகில் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஹாஸ்டல் காமன் இதில் உட்காந்து எல்லாம் கதை பேசிகிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி ஃபுல்லாக படிக்கட்டாக தான் இருக்குது சோஃபா. படிக்கட்டெலாம் முடிஞ்சு போச்சுங்க. பார்த்து இப்படி தான் இருக்குது. ஓகே, இங்கே கூட ஏதோ கடை போட்டு வச்சுருக்காங்க. இளநிலாம் விற்குது. Should we go this way and then? Yeah, we can go this way then. ஸோ இந்த பக்கம் சன்செட்டு, அப்படியே அந்த சைடு சன்ரைஸு. இங்கே ஒரு இளநீ கடை இருந்துச்சு. இவங்க யாரை வந்து அதை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க என்ன ஏதுன்ட்டு. இன்னொருத்தவங்க வாங்கின இளநியில் பாதி சைடு தேங்காய் வந்து அவங்க வேணான்ட்டாங்க. அப்போ நான் எடுத்துக்குவா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அப்படியே ஒரு ரோடு போகுது அங்கே வளைஞ்சி கிளஞ்சி. ஓகே, நம்ம அப்படியே அங்கே மெயினான ஏரியாவுக்கு போவோமா. 20 minutes கூட ஆகலை, டக்குன்னு வந்துட்டோம். அந்த எட்ஜுக்கு போகிறோம். அது கூட பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஈஸியாக தான் இருக்குது. Which way did you take? This way or that way? The other one. The one? Okay. You doesn't seem to be afraid of heights. Me? Yeah. I mean, this is okay. This is okay. For me, that was okay, not this. If you're in the air, you don't know if the rope is gonna Huh? break. What if there's a landslide? At least that is managed by someone, Yes. but not this. Yes. சைட்டாக போயிட்டாங்க. நமக்கு தான் நம்மளே தவழ்ந்துக்கிட்டு இருக்கோம். You made it look like a cake walk, but for me it's not. I think it was super easy. You know, I'm a little mountain goat. Ah, All okay. the Swiss people are. Swiss people, okay. I'm from a coastal city. Yes, I guess. But I'm also afraid of water. What? I'm also afraid of water. Ah. நம்ம நல்ல எட்ஜில் வந்து உட்காந்துருக்கோம். இவங்க என்னை விட தைரியசாலியாக இருக்காங்க. ஹைட்லாம் பயம் அப்படின்னாங்க. பார்த்தா அவங்க தான் ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துருக்காங்க. இங்கே சூப்பரான சன்செட் முடிஞ்சுது.
நேற்று பார்த்தது இதை விட வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படி இந்த பக்கம் வந்து நிலாவும் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப மேலே நடக்கணும். அப்படி கொஞ்சம் தவழ்ந்து தான் போகணும். நான் கேமரா உள்ளே வச்சுட்டு சேஃபான ஸ்பாட்டுக்கு போகிறேன். ஓகே, அப்படியே மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ திரும்ப அப்படியே கீழே போதும். இது வந்து இங்கே கடந்த குப்பை, ஒரு பிளாஸ்டிக் கவர் அண்ட் இவங்க சாப்பிட்ட அந்த இளநீ மட்டை. இங்கே பாருங்க, இங்கே நிறைய காயின்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன நம்பிக்கைன்னு தெரில. கட்டை கட்டி துணிகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே அது இருக்குங்க, எந்த மதத்தோட நம்பிக்கைன்னு தெரியலையே. நம்ம ஏதாச்சும் காயின்ஸ்லாம் வேணும்னா கலெக்ஷனுக்கு எடுத்துக்கலாம் போலியே. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். 1, 2, 5, 10 எல்லாமே. I'm tempted to take some coins. Really? Yeah. Huh? Are you? Yeah, there is a 1 rupee coin which I don't have. அதாங்க இப்போதான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. நான் சொல்லிட்டு இருந்தேன், நார்தர்ன் லைட்ஸ் மாதிரி இது வெஸ்டர்ன் லைட்ஸ். அந்த இளநீ மட்டையை வந்து அந்த இளநீ கடைக்கிட்டே போட்டுட்டு இதை வந்து கையில் எடுத்துக்கிட்டோம். கீழே போய் குப்பை போல போட்டு வரலாம். Were you seeing something? Yes, I was just said the beauty of nature. Yeah. It's incredible. ஓகே, ஸ்டெப்ஸு கிட்ட வந்துட்டோம். அங்கே சன்செட் ஆகி முடிஞ்சு கிளம்போது தான் சொன்னேன், நேற்று அளவுக்கு இல்லைன்ட்டு. டைம் ஆக ஆக நல்லா இருக்கு. நேற்று நம்ம அந்த 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜ் போயிட்டு வர வழியில் அப்படியே ஒரு சன்செட்டை பார்த்தோங்க. இன்றைக்கி நம்ம சன்செட்டுக்காகவே இந்த இடத்துக்கு வந்தோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பை வீணடிக்கல. செம்மையாக இருக்குது லெவல். திரும்ப இந்த ஃப்ளையிங் ராவணா ஏரியா கிட்டே வந்துட்டோம். அதை நம்ம அப்படியே பார்க்கிங் போயிட்டு வண்டி எடுத்து ஹாஸ்டல் போயிடலாம். இவங்க வந்துட்டு ஏதோ இங்கே ஒரு கடையில் சமோசா சாப்பிட்டாங்களாம், நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ இப்போ திரும்ப அந்த கடைக்கு தான் அந்த வேலை ஸ்டாப் பண்ண போதும். போயிட்டு சமோசா இருந்தால் சமோசா சாப்பிட்டுட்டு ஹாஸ்டலுக்கு போகலாம். ஓகே, திரும்ப ஹாஸ்டல் வந்துட்டோம். அந்த வேலையை லைட்டாக சாப்பிட்டுட்டு அந்த சமோசா அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி நம்ம இந்த பரோட்டாலாம் போடுவாங்களா அந்த மாவு தாங்க. அது உள்ள உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி அப்படியே அந்த தோசைக்கல்லை வச்சு இது பண்ணி தராங்க. அதுதான் வந்து அதையும் ஒரு டைப் ஆஃப் சமோசாவாக இங்கே சொல்லிக்குவாங்க. அண்டு இந்த ஆப்பத்தில் முட்டை போட்டு வந்து ஹாப்பர்ஸ், இங்கே வந்து ஆப்பம் அப்படிங்கிறது ஹாப்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. இடியாப்பம் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் ஹாப்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த ஆப்பம் தான் கொஞ்சம் அப்படியே இந்த வேர்டு மருவி ஹாப்பர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த இங்கிலீஷ்காரங்களுக்கு சொல்ல தெரியாமல் சொல்லியிருப்பாங்க போல். இங்கே நம்ம கூட வந்தாங்களே யாரா, அவங்க பெட்டு இங்கே இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. அண்டு நம்மளது இது காலியாக கிடக்கு. ஸோ இன்றைக்கி தான் வந்து செகண்ட் லாஸ்ட் டே இலங்கையில். நாளைக்கு வந்து நம்ம கிளம்புறோம். நாளைக்கு நைட் வந்து ஃப்ளைட்டு. ஸோ நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி கொலம்போ போகலான்னு பிளானு. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கொலம்போ பக்கமே போகல. யூஸ்வலாக எல்லாருமே வந்து கொலம்போவில் லேண்ட் ஆகி அங்கேருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப கொலம்போ போவாங்க. நம்ம யாழ்ப்பாணத்தில் ஸ்டார்ட் பண்ணதுனால அப்படியே அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சென்ட்ரல் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு கடைசியாக கொலம்போ ஒரு நாள் போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு கொலம்போ சுற்றி பார்க்க டைம் இருக்குமான்னு டவுட்ஃபுல் தான். ஏன்னா இங்கேருந்து நம்ம காலைல பஸ் எடுத்தோம்னா 6 hours கிட்ட ஆகுமா. நமக்கு 7:30 PM ஃப்ளைட்டு. ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும்னா 4:30க்கு இருக்கணும். ஏர்போர்ட் வந்து சிட்டிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் வெளியே இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு அடுத்த விளாகில் நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம்.